ராமேஸ்வரம் அடுத்த பாம்பன் வடக்கு கடற்கரை பகுதியில் வழக்கத்திற்கு மாறாக கடல் அலைகள் சீற்றத்துடன் எழும்புகின்றன. கடற்கரை ஓரம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த நாட்டுப்படகு ஒன்று கடல் அலையில் சிக்கி மூழ்கி முழுமையாக சேதம் அடைந்துள்ளது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர். நீங்க முழு விவரங்களையும் பதிவு செய்யலாம். வங்கக்கடலில் உருவாகி இருக்குள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு காரணமாக தமிழகத்தின் பல்வேறு பகுதியில கனமழை பெய்யும் என வானிலை ஆராய்ச்சி மையம் தெரிவிச்சிருக்காங்க. இன்னும் பாத்தீங்கன்னா ராமநாதபுரம் மாவட்ட கடலோர பகுதியில மணிக்கு 40 கிலோமீட்டர் வேகத்துல இருந்து 50 கிலோமீட்டர் வேகத்துல பலத்த சூறை காற்றும் என வீசும் என தெரிவிச்சிருந்தாங்க. இதன் காரணமாக மீனவர் மீன்பிடி கடலுக்கு செல்ல வேண்டாம் என உத்தரவிட்டிருந்தாங்க. இதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா பாம்பன் பகுதியில நாட்டுப்படகு மீனவர் இன்னைக்கு யார் மீன்பிடி கடலுக்கு செல்ல. இன்னும் பாத்தீங்கன்னா பாம்பன் வடகடல் பகுதியில வழக்கத்துக்கு மாறா கடல் சீற்றத்துடன் காணப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் கடல் கொந்தல் புயலுடன் காணப்படுகிறது. தற்பொழுது பாம்பன் பகுதியில் பாத்தீங்கன்னா மணிக்கு 40 கிலோமீட்டர் வேகத்துல இருந்து 50 கிலோமீட்டர் வேகத்துல காற்று வீசுகிறது. இதன் காரணமாக கடல் கொந்தளிப்புடன் காணப்படும் சூழ்நிலை பாத்தீங்கன்னா ஒரு நாட்டுப்படகு சேதமடைஞ்சு கடல்ல மூழ்கி இருக்கு. மேலும் ஒரு சில நாட்டுப்படகுகள் சேதமடைஞ்சிருக்கு. இதனால் பாம்பன் மீனவர் வேதனை அடைஞ்சிருக்காங்க. தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா பாம்பன் கடல் சீற்றத்துடன் காணப்படுவதால் விசைப்படகு மற்றும் நாட்டுப்படகு மீனவர் தங்கள் படகுகளை பாதுகாப்பாக நிறுத்தி வைத்து வராங்க. விவரங்களுக்கு நன்றி கார்த்திக். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.